வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். உங்களோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏதோ ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே கிறிஸ்மஸ்லாம் செட் பண்ண போகிறோம், அதனால் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இதில் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. அந்த கிறிஸ்மஸ்ன்றதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் ஃபுல்லாக அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்து பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்றதை மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கிறிஸ்மஸ் இமேஜ் வந்து இந்த ட்ரீயை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்க இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் அந்த ட்ரீ இமேஜை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ அந்த இமேஜை அப்படியே இந்த மாதிரி சைடாக வந்து இப்போ நான் எப்படி சைடில் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம இன்னும் பாதி ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி அதே 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கீழே இப்போ பிப் ஐகானை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு கிஃப்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் பிஎன்ஜி, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது இந்த சைட்லேயும் செட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த சைடில் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் அந்த கிஃப்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே பிப் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு எகைன் இந்த இமேஜை மட்டும் அதாவது எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக் சாங்ஸை வந்து நீங்கள் ஓனாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் எது கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.